ஹாய் ஒருவன் தமிழில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரிவிஷன் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறது பிரயோஜனமா? அண்ட் அதை விட முக்கியம், மாணவர்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷரில் இருக்காங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் அவனால் படிக்க முடியல. இப்போ ரிவிஷன் எக்ஸாம் தேவையா இல்லைன்னு பேச வரல. ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறது கரெக்டு தான். அது நான் சொல்கிறேன். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அது பேலன்ஸ் பண்ண முடியாமல் முக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதை வச்சு தான் நான் பேச வரேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டாங்க, ரிவிஷன் வச்சு சாவடிக்கிறாங்க சார், ரிவிஷன் வச்சு சாவடிக்கிறாங்க சார், ரிவிஷன் எக்ஸாம் வாங்கன்னு சொல்கிறாங்க சார், நாங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலான்னு பார்த்தா முடியல சார். எல்லாம் கரெக்டு தான். நம்ம அதை பற்றி தான் பேச வரோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்குது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இதனால் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத ஃபைனலாக டெசிஷன் எடுக்க போகிறோம். டெசிஷன் சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பஞ்சாயத்து ஏன் பேச வந்தோம் அப்படின்னா, நிறைய பேர் பேசுங்க சார், ஏதோ பண்ணுங்கள் சார். நான் பேசுகிறனால எதுவும் மாறிடாது. ஆக்சுவலாக என்னென்னா பார்த்திங்கன்னா, ரிவிஷன் எக்ஸாம் ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் ஆகும். கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசங்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்வுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸு, அதாவது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சாதான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இது நல்லது தான். ஆனால் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறனால ஒரு இடையூறாக இருக்குது பப்ளிக்கு. ஏன்னா பையன் ஆஃப் இயர்லி லீவில் படிக்கலை, ஆஃப் இயர்லி லீவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. சரி, ஆஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு பொங்கல் லீவில் படிப்பான்னு பார்த்தா பொங்கல் லீவ்லேயும் படிக்கலை. ரிவிஷன் 1ல் ஏனோ தானோன்னு போய் தான் எழுதியிருக்கிறான். ஸோ அப்போ உண்மை தானே, நான் உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரிவிஷன் எக்ஸாமும் ஏனோ தானோன்னு போய் எழுதியிருக்கீங்க. ஸோ போகாதவங்கள ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் இருந்து. ஏன்னா ஸ்கூல் கடமை அது. ஏன்னா அவங்க தான் ப்ராக்டிக்கல் நடத்த போகிறாங்க, அவங்க தான் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுற போகிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். அதெல்லாம் ஓகே. பட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் முதல்லே சொல்லிவிட்டு அவங்ககிட்ட, ரிவிஷன் எக்ஸாம் 1 போய் அட்டன் பண்ணுங்கடா, லீவ் எடுக்காதீங்க. அது சும்மா ஒரு பேருக்கு அட்டன் பண்ணுங்கள், முடியலனா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அட்டண்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே பாதி அவங்க டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல்லையுமே நினச்சிக்குவாங்க எழுதுகிறான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அது போய் எழுதுங்க அப்படின்னு தான் சொன்னேன். நான் லீவ் எடுக்கலாம் சொல்ல. மேபி பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் இல்லை ப்ராக்டிக்கல் முன்னாடி முடிஞ்சால் எதை லீவ் போட முடிஞ்சால் போடுங்க. கட்டாயமாக வர சொல்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எதுவும் போட முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரெஷரில் இருக்கிறனால பப்ளிக் எக்ஸாம் படிக்க முடியாமல் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க எல்லோரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் முடிய போகுது இந்த 10 நாளில். ஸோ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி, டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒத்திகை பார்க்குறது நல்லது. மாடல் எக்ஸாமு, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 அப்படி பார்க்குறது நல்லது. ஆனால் நம்ம ப்ரிப்பேரே பண்ணலை, ஆஃப் இயர்லிக்கே ப்ரிப்பேர் பண்ணலை, ரிவிஷனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோமா? அப்படி இருக்குது நம்ம நிலமை. ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு கட்டாயமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு டைம் இல்லைன்னு தான் நீங்கள் அலமோதிட்டுருக்கு. எனக்கு புரியுது, உங்கள் டீச்சர்ஸ்க்கு புரியாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் போனால் ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க, விளையாண்டுருக்கீங்க, எவனாவது படிக்கிறீங்களா? நீங்கள் லீவ் எடுத்து அது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறீங்களா? 100ல் 10 பேர் தான் பண்ணுறான். அதனால தான் டீச்சர்ஸ் கோவம் அவங்க ஃபோன் பண்ணி ரிசல்ட்டில் அவுட்புட் காணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கூப்பிட்றாங்க. இது அவங்க தரப்பில் அவங்க நியாயமாக தான் சொல்கிறாங்க. ஸோ ரிவிஷன் வச்சு சாவெல்லாம் அடிக்கணும்னு அவங்க நினைக்கல. நான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. பட் இதுதான் 2 தரப்புலையும் பிரச்சனை. ஸோ அதனால் பேரண்ட்ஸுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, மன உடைச்சல். பையன் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, என்னடா அது புதுசாக இருக்குது, அவங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, நம்ம சொல்கிறதும் பையன் கேட்குறதில்ல, அவன் பாட்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறாங்கிறான், மார்க்கும் ஒன்றத்தையும் ஆஃப் இயர்லி வரைக்கும் பப்ளிக்கில் எடுத்து கிழிச்சிருவானா இவன் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்குமே ஒரு மன உடைச்சலாக இருக்குது. அதை கேட்டு பையன் ஒரு மனசளவில் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, அவன் ஒரு கோபத்தில் பேச. ஸோ இதுதான் வீட்டில் நடக்குது, உண்மையாக இல்லையா? சரிங்களா? ஒன்று லீவ் கிடச்சிதுன்னா, ஸ்கூல் விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை நீங்கள் வேணும்னே லீவ் எடுத்தாலும் நீங்கள் ஃபோன் நோண்டுறதுலேயே உங்கள் பேரண்ட்ஸ் கடுப்பாயிடுறாங்க. உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து படிக்கிறீங்களா? 8 ஹவர்ஸ் படிக்க சொன்னேன், ஃபோன் நோண்டாதீங்கன்னு சொன்னேன், வெளியே போகாதீங்கன்னு சொன்னேன், நல்லது சாப்பிடுங்கன்னு சொன்னேன், வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்பா அம்மா சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. ப்ரெஷர் அவங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண சொன்னேன். எதையாவது கேட்டிங்களா? ஸோ இப்போ அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது. ஸோ அதனால் ரிவிஷன் 1 இப்போ ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. ரிவிஷன் 2 ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் 1 போய் தலை காமிச்சிட்டு வந்துரு. நீ ஆப்சண்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 9ஆம் தேதி வரும்பொழுது அவங்க வேலையை காமிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க? உள்ளே வர சொல்லி உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நிறைய டீச்சர்ஸ் பண்ணுவாங்க, சில டீச்சர்ஸ் பண்ண மாட்டாங்க, கோவத்தில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள பகச்சிக்க வேண்டாம். ஸோ அதனால் ரிவிஷன் எக்ஸாமுக்கு போங்க,
அட்டரன்ஸ் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து சாயங்காலம் ஒரு ஷெடியூல் போட்டு பப்ளிக் எக்ஸாம் படிங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க. சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தால் தான் நான் என்ன சொன்னேன் 8 ஹவர்ஸ் படிக்க சொன்னேன். ஒருவேளை உங்களால் லீவ் எடுக்க முடியும், உங்கள் ஸ்கூலில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தனித்துவமாக, ஏன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக டெய்லி 8 ஹவர்ஸ் to 10 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கலாம். இதுதான் பிரச்சனை. இந்த ஜனவரி மாதம் மட்டும் ஓட்டிடுங்க. அப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாரம் போகிற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா 9ஆம் ப்ராக்டிக்கலு. நீ ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் போகிற மாதிரி பண்ணிட்டீங்கனாலே அப்படியே 9ஆம் ப்ராக்டிக்கல் மாடல் ப்ராக்டிக்கல் வைப்பாங்க முன்னாடி, அதுக்கும் கூப்பிடுவாங்க, அதுக்கும் போகணும். நீ போகாமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்கிறது கேளுங்க கொஞ்ச நாளைக்கு. ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் போட்டுக்கலாம். சார் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் போட்டு என்ன சார் பிரயோஜனம்? 15 நாள் தான் இருக்கும். அதில் தமிழ் படிப்பனா, கம்ப்யூட்டர் படிப்பனா, மேக்ஸ் படிப்பனா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பற்றி படிப்பனா, இல்லை சயின்ஸ் சோஷியல் படிப்பனா, 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்கீங்க. இல்லை நான் சொல்லலை, ஆனால் வேறு வழி கிடையாது. இதுதான் சினாரியா, வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து கொஞ்சம் லீவ் கிடைக்கும். அதில் இன்னும் எஃபெக்டிவாக ஒரு 8 to 10 ஹவர்ஸ் படிங்க. ஸோ நீங்கள் போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. ரிவிஷன் எக்ஸாம் சரியாக பண்ணல. ரிவிஷன் எக்ஸாம் முக்கியம் கிடையாது. ரிவிஷன் எக்ஸாம்னால் பப்ளிக் எக்ஸாம் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால், நல்லா படித்து பர்ஃபார்ம் பண்ணினா பப்ளிக் எக்ஸாம் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது ரிவிஷன் மாதிரி, உனக்கு ஒரு மனசில் ரிவிஷன் மாதிரி. நீ ஒன்றுமே படிக்காமல் ரிவிஷன் எக்ஸாம் போனீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதான் நடக்குது. அவங்களும் வா வா எழுதுங்கிறாங்க. நீங்கள் படிச்சிருந்தா தானே போய் எழுதுறதுக்கு. நீங்கள் சரி அட்டனன்ஸ்க்காக போங்கண்ணே. அதே மாதிரி தான் ரிவிஷன் 2 ஹரிபரியாக படிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் உட்காந்தே படிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் ஸ்கூல் சொல்கிறதையும் கேளுங்க, அந்த ப்ராக்டிக்கல் முடிய கேளுங்க. வேறு வழி இல்லைப்பா. ஏன்னா இப்போ நானும் நீயோட டெசிஷன் எடுக்க முடியாது. கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஹாஃப் இயர்லி லீவில் 10 நாள் லீவ் விட்டாங்க, அது 10 நாளில் ஸ்கூல் வச்சுட்டாங்க ஸ்பெஷல் கிளாஸு, அந்த மாதிரி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன். ஸ்கூல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஜனவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெப்ரில் நம்ம பார்த்துக்கலாம், ஓகே. ஆனால் ஜனவரி இந்த 10 நாள் டைம் வேஸ்ட் பண்ணாத. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சாயங்காலம் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணு. நல்லது சாப்பிடு, வீட்டில் சாப்பிடு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, உனக்கு அந்த டைமில் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது, அதுக்கு தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்சு பழகு. ஒருவேளை ஸ்கூல் லீவ்னால் கொஞ்ச நேரம் தூங்கு, தப்பு இல்லை. ஸ்கூலு இருக்குன்னா காலையில் ஒரு 4:45 எந்திரிச்சானா 5 மணிக்கு நம்ம உட்காந்து படிக்க முடியும். இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பஞ்சாயத்து ஒரு இதாக போயிட்டுருக்கு ரிவிஷன் எக்ஸாம். ஆனால் ரிவிஷன் எக்ஸாம் வச்சு நான் இப்போவும் பேரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். பேரண்ட்ஸு பார்க்குறேன்னா பாருங்கள். ஏன்னா ஸ்கூல் மதிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள். ரிவிஷன் எக்ஸாம் வச்சு பப்ளிக் எக்ஸாமில் பையனுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவனாக வந்து இந்த 2 மாதம் ஒழுக்கமாக ஏதாவது போர்ஷன்ஸை முடித்து படித்தாதான் ஏதாவது இருக்கும். அவனாக ஏதாவது டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்லுங்கள், வேறு வழியும் கிடையாது. ஏன்னா ரிவிஷன் எக்ஸாமுக்கு அவன் சுத்தமாக படிச்சிருக்க மாட்டான், ரிவிஷன் 2க்கும் அவன் சுத்தமாக படிக்க போகிறது கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா அவன் பிளென்டி ஆஃப் ஒர்க் அவன் வந்து கோர் சப்ஜெக்டில், அந்த சயின்ஸு, சோஷியல், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் அவனுக்கே நிறையா இருக்குது. அவன் இன்னும் படிக்கலை, அதுதான் உண்மை. இது வரைக்கும் புக்கு தொடாமலாம் இருக்கான். எனக்கு அதுதான் கொஞ்சம் அங்கலாப்பாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீ இனிமேலாவது படித்து மார்க் எடுத்து கண்டிப்பாக வந்து முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக முடியும் தம்பி. நான் இப்போவும் சொல்கிறேன், முடியும், அழுத்த திருத்தமாக முடியும். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நைட்டு டெய்லி வந்து லைவ் வரேன். லைவ் வந்து உங்களை மண்டைக்கிழவருக்காக நான் பேசுகிறேன். அட்லீஸ்ட் அந்த லைவை பார்த்தாவது கொஞ்சம் பூஸ்டப் ஆகுங்க. நான் லைவ் சரி வந்தால் உங்களை படிப்பு கெடுமே, 1 மணி நேரம் லைவெல்லாம் போட்டால் அவனுக்கு ஃபோனு பார்த்துட்டே இருப்பானுங்க. லைவே வரதே கிடையாது. ஸோ அதான் 10 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட்டு போகிறேன். என்னமோ ரிவிஷன் எக்ஸாம் ப்ரெஷர் வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் எப்படி ஏனோதானே வந்து எழுத போகிறீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸ்கூலுக்கு போங்க, அட்டன் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. பேரண்ட்ஸுமே புரிஞ்சுக்கோங்க. சும்மா அவனை போட்டு அவனையும் டென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா அவனுக்கு என்ன டென்ஷன் அப்படின்னா, அங்கேயும் போய் எக்ஸாம் அரைகுறை எழுதிட்டு இருக்கான், படிக்கவும் இல்லை, அவன் சுத்தமாக ஒன்றுமே படிக்கலை, பப்ளிக் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஏன்னா அவன் டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கான், அவனுக்கு 1008 பிரச்சனை. இது அவங்ககிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா நடக்கும். உட்காந்து அவங்ககிட்ட தோள் மேலே கை போட்டு, தம்பி நல்லா படுறா, அப்போ தான் குடும்பத்துக்கு நல்லா வருமானம் வரும், உன்னால் வந்து ஒரு விடிகாலம் வரும், கன்ஃபார்மாக நல்லா படுறா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. சில பசங்க அதுவும் கேட்க மாட்டாங்க. பட் அவனை போட்டு டென்ஷன் பண்ணிங்கன்னா திரும்ப டென்ஷன் தான் ஆகும். ஸோ அதனால் அவன் வேலையே போய் அவனை படிக்க வைங்க. இதுதான் சொல்ல முடியும் பேரண்ட்ஸ்கிட்ட. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, சும்மா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் ஒழுக்கமாக உட்காந்து டைம் எடுத்து நல்ல சாயங்காலம் வந்து படிங்க. பிப்ரவரி மாதம் லீவ் போட்டு படிங்க, தப்பே கிடையாது. அதுவும் உங்கள் ஸ்கூல் பர்மிஷனோட, ஓகேவா? பர்மிஷன்லாம் தரமாட்டாங்க சார், ஏதோ பண்ணிவிட்டு லீவ் எடுக்கிட்டான்னு, அது உன் இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணிக்க. ஆனால் அந்த பிப்ரவரி 1 வாரம் மட்டும் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் வர முடியும், கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. ஒன்று
அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம். சார் அதுக்கப்புறம் டேட்டே இல்லை, அது புரியுது, என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படி இருக்குது. இத்தனை நாள் படிக்கலைல்ல, அட்லீஸ்ட்டு இப்போது படிக்கணும்னு நினைக்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அதான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேருந்தே படிங்களான்னு கேட்கல. கோட்டையிலே ஃபஸ்ட்டு மிட்டம் வந்து சொல்கிறேன், ஆஃப் இயர்லி வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ வரைக்கும் நம்மளோட க்ரோத்தும் இல்லை, நம்ம மார்க்கும் க்ரோ ஆகலை. சரி, பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம்னா பாருங்கள் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ரெஷர் 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 வேண்டாம். முடிஞ்சு போச்சு, ப்ரெஷர் ஆகிக்க வேண்டாம். ஸ்கூலுக்கு போய் நீங்கள் வந்து சும்மா அட்டன் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு சொல்லிவிட்டு கோர் சப்ஜெக்ட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சயின்ஸு, சோஷியல், மேக்ஸுன்னு சொல்லிவிட்டு 10th கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷ் கடைசியாக வச்சுக்கோங்க. இது தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக படிங்க, அப்போ தான் வந்து மண்டையில் ஏறும். அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியா? சும்மா போட்டு ப்ரெஷர் ஆகிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும். இந்த ஜனவரி முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா தலை காமிச்சிட்டு வந்துடு. பிப்ரவரி ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து ஏதோ பண்ணுறேன்னா பண்ணு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸ்கூலையும் கொஞ்சம் மதிக்கணும், வேறு என்ன பண்ணுறது, அவங்க கீழே தான் நம்ம இருக்கோம், புரிஞ்சுக்கும். ஸோ அதனால் ப்ரெஷர் ஆகிக்க வேண்டாம். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஏதாவது தப்பாக பேசுன்னு மன்னிச்சிருங்க.